வணக்கம். தாய் டிவியின் பிரதான செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் ரோஷானி மனோரஞ்சன். முதலில் தலைப்புச் செய்திகள். மஹிந்த ராஜபக்ஷவிற்கு வழங்கிய 100 கோடி ரூபாய் லஞ்சம். சிங்கப்பூரிலிருந்து சத்திய கடதாசி. சலைவை பார்த்து சிறைக்கு செல்ல ஆசைப்படும் ஆளுங்கட்சி உறுப்பினர். சுரேஷ் சாலைவின் கடவுச்சொற்களுக்கு பின்னால் என்ன ரகசியம்? கம்மன்பிலவின் சட்ட போராட்டம். அரசினை அபாண்டமாக பேசுவதை நிறுத்துங்கள். வாசுதேவ நாணயக்கார வலியுறுத்து. உக்ரைனில் பேரழிவு. ரஷ்யாவின் நாசகார தாக்குதல். பெரும் சோகத்தில் ஜெலன்ஸ்கி. ஹார்முஸ் நீர்நிலையில் மீண்டும் பதற்றம். கப்பலுக்குள் ஈரான் விடுத்த எச்சரிக்கை. இனி விரிவான செய்திகள். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவிற்கு சிங்கப்பூரில் இருக்கும் சிதம்பரம் என்பவர் $5 மில்லியன் லஞ்சமாக கொடுத்திருப்பதாக தகவல் ஒன்று வெளியாகியிருக்கிறது. குறிப்பாக இலங்கை மதிப்பில் 100 கோடிக்கும் மேல் என்று குறிப்பிடப்படுகிறது. இவை பற்றி மேலதிக விவரங்கள் தற்போது வெளியாகியிருக்கிறது. இந்த 100 கோடி ரூபாய் மோசடி தொடர்பில் நல்லாட்சி அரசாங்கத்தின் போது FCID நிதி குற்றப்புலனாய்வு பிரிவினரால் சாட்சியங்கள் பெறப்பட்ட நிலையில் இது கிடப்பில் போடப்பட்ட வழக்காகும். குறித்த மோசடி தொடர்பில் லஞ்ச ஊழலுக்கு எதிராக பிரஜைகள் முன்னணியின் தலைவர் ஜாமினி காமத் துசாரா லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் முறைப்பாடு ஒன்றை பதிவு செய்துள்ளார். அந்த முறைப்பாட்டில் குறிப்பிடப்பட்டுள்ள விடயங்களாவன: காளிமுகத்திடல் இருந்து ராணுவ தலைமையக காணியை சங்கரில்லா ஹோட்டலுக்கு விற்பனை செய்ததில் $5 மில்லியன் லஞ்சமாக பெறப்பட்டது. இந்த பணம் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவிற்கு வழங்கப்பட்டுள்ளதாக சிங்கப்பூரின் DPL இன்வெஸ்ட்மெண்ட் நிறுவனத்தினுடைய பங்குதாரரான சிதம்பரம் என்பவர் சத்திய கடதாசி மூலம் குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் கடந்த காலங்களில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சஜின் டி வாஸ் குணவர்த்தனவும் தெரிவித்திருந்தார். சங்கரில்லா ஹோட்டலுடன் தொடர்புடைய ஹெலியாட் என்ற ஆலோசனை வழங்கும் நிறுவனத்திற்கு DPL நிறுவனத்திற்கும் இடையில் $5 மில்லியன் பெறுமதியிலான போலி ஆலோசனை சேவை ஒப்பந்தம் ஒன்று கையெழுத்திடப்பட்டுள்ளது. இதனூடாக குறித்த பணம் சட்டட் வங்கியினுடைய கணக்குகள் ஊடாகவும் இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. இந்த பணத்தை கொண்டு தங்கல பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய ஹோட்டல் ஒன்று கொள்வனவு செய்யப்பட்டுள்ளதுடன் CSN ஊடக நிறுவனத்திலும் முதலீடு செய்யப்பட்டுள்ளது. எமரால்டு டினார்ஸ் மற்றும் ஹால்டன் ஸ்போர்ட் நெட்வொர்க் ஆகிய நிறுவனங்களூடாக நாமல் ராஜபக்ஷ மற்றும் ஜோசித ராஜபக்ஷ ஆகியோரே இதன் உண்மையான பயனாளிகள் என சிதம்பரம் சத்திய கடதாசி மூலம் தெரிவித்தார். இந்த சத்திய கடதாசி 2015 அக்டோபர் 28 அன்று FCIDயின் அன்றைய பிரதானி ரவி வைத்தியலங்கார மற்றும் போலீஸ் சார்ஜென்ட் குணவர்த்தன ஆகியோர் முன்னிலையில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஆனால் அன்றைய நல்லாட்சி அரசாங்கத்தின் காலத்தில் இந்த விசாரணைகள் மூடி மறைக்கப்பட்டுள்ளது. பின்னர் FCID பிரதானி ரவி வைத்தியலங்கார ஓய்வு பெற்றதும் இந்த ஊழலுக்கு தொடர்புடைய மற்றொரு நிறுவனமான கிறிஸ் நிறுவனத்தின் பணிப்பாளர் பதவியை பெற்றுக் கொண்டுள்ளார். இந்த பழைய சம்பவம் மற்றும் அதற்குரிய குரல் பதிவுகள் ஆதாரங்களை அடிப்படையாக கொண்டு சயின் டி வாஸ் குணவர்த்தனவை அழைத்து உடனடியாக முறையான விசாரணைகள் ஆரம்பிக்குமாறு கோரிய லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவின் உத்தியோகபூர்வமாக முறைப்பாடு செய்வதற்கு லஞ்ச ஊழலுக்கு எதிரான பிரஜைகள் முன்னணி ஏற்பாடு செய்துள்ளது. அரசு புலனாய்வு பிரிவினுடைய முன்னாள் பிரதானி சுரேஷ் சாலைவிற்கு சிறைச்சாலையில் வழங்கப்படக்கூடிய சலுகைகளை பார்க்கின்ற போது சிறைச்சாலைக்கு செல்ல வேண்டும் என்று ஆசைப்படுவதாக ஆளும் கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினரான ஜகத் மனுவர்ன தெரிவித்தார். ஈஸ்டர் குண்டுவெடிப்பு சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதியை வழங்குவதற்காக அரசாங்கம் முறையாக முன்னெடுத்து வரும் விசாரணைகளை சீர்குலைக்க பல்வேறு தரப்பினர் முயற்சிப்பதாக அவர் மேலும் தெரிவித்தார். இவை பற்றி அவர் மேலும் தெரிவித்ததாவது: விசேடமாக ஈஸ்டர் ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பில் முன்னாள் அரசு புலனாய்வு பிரிவின் பிரதானி சுரேஷ் சாலை குறித்து முன்னெடுக்கப்படுகின்ற விசாரணை செயல்முறையை சீர்குலைக்கும் நோக்கில் விமல் வீரவன்ச, உதயன் கம்மன்பிலம், சரத் வீரசேகர மற்றும் ராஜபக்ஷவினர் உள்ளிட்ட குழுவினர் செயல்பட்டு வருவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் இங்கு தெரிவித்தார். தற்போது விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள சுரேஷ் சாலைவிற்கு சிறைச்சாலைக்குள் அதிகபட்ச வசதிகளும் மருத்துவ சிகிச்சைகளும் வழங்கப்பட்டுள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபாலவும் நாடாளுமன்றத்தில் உறுதிப்படுத்தியிருந்ததை ஜகத் மனுவர்ன சுட்டிக்காட்டியுள்ளார். சிறையில் இருக்கும் போது அதிக தடவைகள் மருத்துவ பரிசோதனைகளுக்கு உட்படுத்தப்பட்ட நபர் அவராகவே இருக்கக்கூடும் எனவும் தேவையான ஊட்டச்சத்துக்கள் மற்றும் விழுந்த பற்களை கூட
பொருத்திக் கொடுப்பதற்கு சிறைச்சாலை அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் சுட்டிக்காட்டினார். ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பான வழக்கை பார்த்தால் அது இலங்கையில் 278 பேரை கொன்ற மற்றும் 500க்கும் மேற்பட்டோரை நிரந்தரமாக ஊனமாக்கிய ஒரு குண்டுவெடிப்பு ஆகும். அப்படி இருக்கையில் இது குறித்து மக்கள் நீதி கேட்பதில் என்ன தவறு இருக்கிறது என கேள்வி எழுப்பியுள்ளார். ஒரு அரசாங்கம் என்ற ரீதியில் இதில் நீதியை பெற்றுக் கொடுக்க நாங்கள் தலையிடுவதில் என்ன தவறு? நாங்கள் நிச்சயமாக செய்ய வேண்டிய ஒரு காரியம் இது. ஏனென்றால் இந்த கொலையாளியை கண்டுபிடிப்போம் என்று கூறித்தான் நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம். இந்த ஈஸ்டர் தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதியை நிலைநாட்டுவதாக நாங்கள் வாக்குறுதி அளித்துள்ளோம் என அவர் குறிப்பிட்டார். எனவே இது தொடர்பான விசாரணைகள் ஒரு முறையான வழிமுறையின் கீழ் முன்னெடுக்கப்பட்டு வரும்போது நீதிமன்றம் அதில் மிகச்சிறப்பாக செயல்படும் போது போலீசாரும் குற்றப்புலனாய்வு திணைக்களமும் எந்தவொரு சார்புமின்றி இதில் செயல்படும் போது இதனை சீர்குலைக்க முயற்சிக்கப்படுவதாக தெரிவித்தார். இந்த முயற்சியை சீர்குலைப்பதற்கு ஒரு குழுவினர் வெளியில் இருக்கின்றார்கள் எனவும் அவர்கள்தான் விமல் வீரவன்ச, உதயன் கம்மன்பில, சரத் வீரசேகர மற்றும் ராஜபக்ஷவினர் எனவும் அவர் தெரிவித்தார். விசேடமாக சுரேசலை போன்ற ஒருவரின் மனைவி மற்றும் பிள்ளைகளுக்கு நான் கூற விரும்புவது என்னவென்றால், சுரேசாலை போன்ற ஒருவரை எங்களிடமிருந்து காப்பாற்ற வேண்டிய அவசியமில்லை. அரசாங்கம் என்ற ரீதியில் நாங்கள் அவரை பாதுகாக்கின்றோம். அரசாங்கம், நீதிமன்றம், போலீஸ், குற்றப்புலனாய்வு திணைக்களம் ஆகிய அனைவரும் சுரேசாலுவின் பாதுகாப்பிற்காகவே இருக்கின்றார்கள் என தெரிவித்தார். அவரை ராஜபக்சவிடமிருந்து பாதுகாக்க வேண்டும், அவரை உதயன் கம்மன்பிலவிடமிருந்து பாதுகாக்க வேண்டும், அவரை விமல் வீரவன்சவிடமிருந்து பாதுகாக்க வேண்டும். ஏனென்றால் அவருக்கு அச்சுறுத்தல் இருப்பது அவர்களிடமிருந்தே ஆகும் என ஜகத் மனுவர்ண தெரிவித்தார். கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றம் சுரேசாலை தொடர்பான வழக்கு விசாரணையில் எடுக்கப்பட்ட முடிவுகள் தொடர்பில் உதயன் கம்மன்பில பல கருத்துக்களை முன்வைத்திருக்கின்றார். சுரேசாலை தன்னுடைய மடிக்கணினி மற்றும் கைபேசியின் கடவுச்சொற்களை விசாரணை அதிகாரிகளிடம் ஒப்படைக்க வேண்டும். சிஐடி பணிப்பாளர் சாணி அபிசேகரவை இந்த விசாரணையிலிருந்து நீக்க முடியாது. சுரேசாலை தரப்பில் கோரப்பட்ட புத்தகம் மற்றும் எழுதும் உபகரணங்களுக்கான அனுமதி பாதுகாப்பு காரணங்களினால் நீதிமன்றத்தினால் நிராகரிக்கப்பட்டுள்ளது. உதயன் கம்மன்பில சுரேசலை கடவுச்சொற்களை வழங்கக்கூடாது என 4 முக்கிய காரணங்களை ஊடக சந்திப்பில் முன்வைத்துள்ளார். ஒரு சந்தேக நபர் தனது மீதான விசாரணைகளுக்கு ஒத்துழைக்கவோ அல்லது வாக்குமூலம் அளிக்கவோ கட்டாயப்படுத்தக்கூடாது என்பது அடிப்படை சட்டம் எனவும் அவர் குறிப்பிட்டார். அரசியல்வாதிகள் மற்றும் அதிகாரிகள் இந்த விவகாரத்தில் சட்டவிரோதமான அழுத்தங்களை கொடுப்பதாக அவர் குற்றம் சாட்டினார். கணனியின் அதிமுக்கியமான உளவுத்துறை தகவல்கள் மற்றும் தகவல் வழங்குநர்களின் விவரங்கள் இருப்பதனால் அவை கசிவது நாட்டின் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலாக அமையும். 2002ஆம் ஆண்டு நடைபெற்ற மிலேனியம் சிட்டி சம்பவத்தைப் போல உளவுத்துறை ரகசியங்கள் வெளியே கசிந்து அதிகாரிகளின் உயிருக்கு ஆபத்து ஏற்படும் அச்சத்தை அவர் முன்வைத்துள்ளார். இறுதியாக நீதிமன்ற உத்தரவை மதிப்பதாக கூறும் உதயன் கம்மன்பில சட்ட ரீதியான குறைபாடுகள் இருப்பதாக கருதி சுரேசலைவின் சட்டத்தரணிகள் மேன்முறையீடு செய்வார்கள் என அவர் குறிப்பிட்டுள்ளார். சுயநல நோக்கோடு அரசின் மீது அபாண்டமான தாக்குதல்களை நடத்துவதை விடுத்து அரசு இன்று எதிர்நோக்கும் இக்கட்டான சூழ்நிலையை ஓரளவிற்கு மனிதாபிமானத்துடன் அனுதாபத்துடனும் அணுகி பேச வேண்டும் என்று முன்னாள் அமைச்சரான வாசுதேவ நாணயக்கார தெரிவித்தார். கொழும்பில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது இந்த விடயத்தை அவர் தெரிவித்திருக்கின்றார். அத்துடன் தற்போதைய அரசு சர்வதேச நிதி நெருக்கடிகள், இயற்கை பேரிடர்கள் மற்றும் நுகர்வோர் நலன் சார்ந்த கொள்கைகள் காரணமாக பாரிய சவால்களை எதிர்நோக்கியுள்ளது என்று அவர் சுட்டிக்காட்டினார். சர்வதேச நாணய நிதியத்துடனான ஒப்பந்தம் காரணமாக அரசு ஒருபுறம் கடுமையான நெருக்கடிகளுக்குள் ஆளாகியுள்ளது. இந்த ஒப்பந்தமானது தற்போதைய அரசால் ஏற்படுத்தப்பட்ட ஒன்றல்ல. இது கடந்த கால அரசால் உருவாக்கப்பட்டு தற்போதைய அரசின் தலையில் சுமத்தப்பட்ட ஒரு சிக்கலான நிலை. இதேவேளை அரசு எதிர்பாராத வேறு சில சவால்களும் முகம் கொடுக்க வேண்டியுள்ளது. நாட்டில் ஏற்பட்ட டிட்வா சூறாவளி காரணமாக பெரும் சேதம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இதன் விளைவாக அரசு வரவு செலவு திட்டத்தில் மேலதிகமாக 500 பில்லியன் ரூபாவை செலவீனமாக சேர்க்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது. தற்போதைய டெங்கு தொற்று நோய் பரவலும் அரசுக்கு மற்றொரு பெரும் சவாலாக மாறியுள்ளது. இவ்வாறானதொரு தொடர் சவால்களுக்கு மத்தியில் சர்வதேச உணவுப் பொருட்களின் விலைகள் ஓரளவுக்கு நியாயமான மட்டத்தில் பேணுவதற்கு அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது. உற்பத்தியாளர்களை விட நாட்டின் பெரும்பான்மையான மக்களாக விளங்கும் நுகர்வோரின் நலன் குறித்து அரசு அதிகமாக சிந்திப்பதனாலேயே இது சாத்தியமாகியுள்ளது. அரசின் இந்த நுகர்வோர் சார்பு அணுகுமுறை பாராட்டிற்குரியது. எனினும் உற்பத்தியாளர்கள் மற்றும் விவசாயிகள் குறித்து அரசு போதியளவு கவனம் செலுத்தவில்லை. நுகர்வோருக்கு வழங்கும் முக்கியத்துவத்தை உற்பத்தியாளர்களுக்கும் வழங்க தவறியமைக்காக
அரசு மீது நியாயமான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட வேண்டும். அரசின் தவறுகளை சுட்டிக்காட்டி விமர்சிக்க வேண்டிய அவசியம் என்றாலும் அதே நேரம் அரசு தற்போது எதிர்நோக்கும் பிரமாண்டமான சவால்களையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் என அவர் குறிப்பிட்டார். உக்ரைன் தலைநகர் கீவ் மீது ரஷ்யா நடத்திய நூற்றுக்கணக்கான ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணை தாக்குதல்களில் சுமார் 21 பேர் கொல்லப்பட்டனர். மேலும் பலர் காயமடைந்திருப்பதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது. நகரின் மையப்பகுதி அதிர்ந்ததாக கூறப்படும் இந்த தாக்குதலில் சுமார் 130 கட்டிடங்கள் சேதமடைந்திருப்பதாக கூறப்படுகின்றது. இந்த நிலையில் நள்ளிரவில் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் குண்டுவெடிப்பு தங்குமிடங்களுக்கும் நிலத்தடி மெட்ரோ நிலையங்களுக்கும் தஞ்சம் புகுந்துள்ளதாக கூறப்படுகிறது. 5வது ஆண்டாக தொடரும் இந்த போரில் தலைநகரில் பெரும்பாலான பகுதிகளில் இவ்வளவு பெரிய அளவிலான அழிவு ஏற்பட்டது இதுவே முதன்முறை என்று கூறப்படுகிறது. இதன்போது ஒரே இரவில் ரஷ்யா 74 ஏவுகணைகளையும் 496 ட்ரோன்களையும் ஏவியதாக உக்ரைனிய விமானப்படை தெரிவித்தது. இதில் பாலிஸ்டிக் ஏவுகணைகளின் எண்ணிக்கை வழக்கத்திற்கு மாறாக அதிகமாக இருந்தாலும் உக்ரைனிடம் பேட்ரியாட் ஏவுகணைகளின் பற்றாக்குறை நிலவுவதாலும் அவற்றை இடைமறித்து அளிக்கும் வீதம் மிக குறைவாகவே இருந்தது என்று தெரிவிக்கப்படுகிறது. இந்த தாக்குதலை தொடர்ந்து தன்னுடைய அயர்லாந்து பயணத்தை பாதியிலேயே முடித்துக் கொண்டு அவசரமாக திரும்பி இருக்கக்கூடிய உக்ரைன் ஜனாதிபதி கடுமையாக சேதமடைந்த 9 மாடி குடியிருப்பு பகுதியை நேரில் சென்று பார்வையிட்டுள்ளார். இந்த நிலையில் நட்பு நாடுகள் தங்களுக்கு வாக்குறுதி அளித்த வான் பாதுகாப்பு ஆயுதங்களை உரிய நேரத்தில் வழங்க தவறியதே இந்த உயிர் சேதங்களுக்கும் அழிவுக்கும் காரணம் என்று அவர் குற்றம் சாட்டினார். ஹார்முஸ் நீரிணையினால் செல்லப்படக்கூடிய கப்பல்கள் தங்களால் அங்கீகரிக்கப்பட்ட பாதைகளையே பயன்படுத்த வேண்டும் என்று ஈரான் அறிவித்திருக்கிறது. தவறினால் கடுமையான பதிலடி தாக்குதல்களை எதிர்நோக்க நேரிடும் என்று ஈரானின் கூட்டு ராணுவ தலைமையகம் எச்சரித்திருக்கிறது. இது தொடர்பாக ஈரானின் இத்துடன் தாய் டிவியின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. நன்றி.